ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரியுடைய 9ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபக்கிரத ஆண்டு 10வது மாதமான தை மாதத்துடைய 26ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை 2024 ஆண்டுடைய மிக முக்கியமான வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். இந்த 2024 இதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை வந்திருக்கு, இதுக்கப்புறமும் வெள்ளிக்கிழமை வரப்போகுது. ஆனால் இந்த 2024 மிக முக்கியமான வெள்ளிக்கிழமைன்னு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அது என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நாளைய வெள்ளிக்கிழமை தை அமாவாசையானது வருது. இந்த அமாவாசை 2024 வெள்ளிக்கிழமை வர்றதுனால இந்த 6 ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிர்ஷ்ட மழை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொழியும் என்று ஜோதிடர்கள் சில தாள்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. குறிப்பிட்ட அந்த தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அதனால் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வாங்க என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். தை அமாவாசையில் லாபம் பெறக்கூடிய ராசினர் யார் யார் என்று இந்த வீடியோவில் இப்போ நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். முதல்ல தை அமாவாசையுடைய சிறப்புகளை கொஞ்சம் பார்த்துடலாம். இந்த ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி தை அமாவாசையானது வருது. இந்த அமாவாசையில் 6 ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மாற்றமானது ஏற்பட போகுது. கடகம், மேஷம், விருச்சகம் உள்ளிட்ட 6 ராசிக்காரங்களுக்கு நல்ல லாபத்தை இந்த அமாவாசையானது தரப்போகுது. மேலும் உங்களுடைய காதலில் கூட வெற்றியானது பெற முடியும். அல்லது உங்களுக்கு புதிய துணையை தேடுவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த தேடல் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்படி இல்லைனா புதிய கார் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அல்லது வருமான அதிகரிப்பு பற்றிய இந்த மாதிரியான நல்ல செய்தி இதெல்லாம் இந்த தை அமாவாசையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் போல கிடைக்கும். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷமில் பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் பெற்றோரோடு சுமூகமான உறவுகள் உங்களுக்கு இருக்க போகுது. உங்களது பெரிய திட்டங்கள் ஏதேனும் இருந்தால் அது இந்த தை அமாவாசையில் வெற்றியடையும். அல்லது அரசாங்கத்திடமிருந்து நிதியுதவி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அரசின் உதவி கிடைக்கும். அதே சமயம் உங்களுடைய நம்பிக்கை வீணாகாது. எல்லாமே உங்களுக்கு தகுந்தாற் போல் நடக்கும். உழைக்கக்கூடிய மக்கள் உங்கள் முதலாளியுடன் நல்லுறவை இது பண்ணுவீங்க. அந்த நல்லுறவு வளருதன் மூலிமா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சம்பளம்லாம் அதிகமாக கிடைக்கும். இது இனிமையான முடிவுகளை தர்ற மாதிரி இந்த தை அமாவாசை அமைஞ்சிருக்கு. இதனால் உங்கள் பதவியும் செல்வாக்கும் கூடும். அதோடு சேர்த்து நீங்கள் எதிர்பார்த்த எல்லாமே உங்களுக்கு பூர்த்தியாகும். ஸோ மேச ராசினருக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த தை அமாவாசை இப்பேற்பட்ட அதிர்ஷ்டங்களை எல்லாமே கொட்டி தரப்போகுது. அடுத்ததாக ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். உங்கள் ராசினருக்கு என்ன அதிர்ஷ்டம் இந்த அமாவாசையில் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தை அமாவாசை அன்று வெளியூர் செல்வது பற்றிய நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அப்படி கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி வெளியூர் சென்றுருங்க. இது சம்பந்தமாக சில நல்ல செய்திகளெல்லாம் அன்றைய நாள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் கூட நீங்கள் ஈடுபடுவதற்கேற்ப லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். நீங்கள் பல புதிய பணிகளை தொடங்குறதா இருந்தால் இந்த தை அமாவாசை அன்னைக்கு தொடங்குங்க. எந்த தடையும் இல்லாமல் உங்களுக்கு வெற்றியாகும். உங்களுக்கு பெரிய நிதி நன்மைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமாவாசை அன்னைக்கு கிடைக்கும். புனித யாத்திரை செல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக பிளான் பண்ணி இந்த அமாவாசை அன்னைக்கு சென்று வாருங்க. எந்த தடையும் இல்லாமல் சுவாமி தரிசனமும் செய்ய முடியும். இந்த நாளன்னைக்கு நீங்கள் தரிசனம் பண்ணுறதுனால உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவும் நடக்கும். அதனால் நீங்கள் இந்த நாளை மிஸ் பண்ணாமல் புனித யாத்திரைலாம் சென்று பாருங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த தை அமாவாசையில் இப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும். மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகமில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. கடகராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். கடகராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட பலனை நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசிக்காரங்களுக்கு
இந்த தை அமாவாசையில் இதயங்கள் அன்பினால் நிறைந்திருக்கிற அளவுக்கு மாறப்போகுது. நீங்கள் ஒருவரிடம் ஈர்க்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. புதிய துணையை நீங்கள் இந்த தை அமாவாசையில் காண முடியும். அதுக்கப்புறம் அன்றைய நாள் புதிய வாகனம், ஆடை, ஆபரணங்கள் இந்த மாதிரி வாங்குறதா இருந்தால் தை அமாவாசை அன்னைக்கு உங்கள் ராசிக்கு வாங்கலாம். அது அதிர்ஷ்ட நாட்கள். உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த, உங்கள் வணிகத்தில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பை கூட அன்றைய நாள் நீங்கள் பெற முடியும். மெயினாக கூட்டு தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றங்கள் அன்றைய நாள் நிறைய ஏற்படும். திருமண வாழ்வில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மகிழ்ச்சியானது உண்டாகும். மொத்தத்தில் இந்த தை அமாவாசை உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான அமாவாசையாக கிரகநிலைகள் முழுக்கவே அமைஞ்சிருக்குங்க. அடுத்ததாக நான்காவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை இப்போ நோட் பண்ணிக்கோங்க. தை அமாவாசை அன்னைக்கு உங்கள் முன்னேற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த நாளில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு நிதி நன்மைகள் கூட நிறைய கிடைக்கும். வழிபாட்டில் அன்றைய நாள் ஆர்வம் அதிகமாக காட்டணும். அப்படி காட்டும்போது இன்னும் உங்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கும். பயணம் செல்கிறதா இருந்தால் செல்லலாம். உங்களுக்கு இனிமையான அனுபவங்கள் நிறைந்து இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு சக்ஸஸும் கொடுக்கும். அதனால் பயணங்கள் செல்கிறதா இருந்தால் தாராளமாக பயணங்கள் செய்யலாம். உங்களுக்கு தை அமாவாசை இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலனை கொடுக்க போகுது. அடுத்ததாக ஐந்தாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரமில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு உருவாயிருக்குங்க. மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி உருவாயிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். மகர ராசிக்காரங்க உங்களுக்கு உருவாயிருக்கக்கூடிய பலனை தெரிஞ்சுக்குங்க. மகர ராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக மிகவும் சிறப்பாக இருக்கிற மாதிரி பலன் கிடைக்க போகுது. பணியாளர்களுக்கு கூட பணியிடத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய சம்பளம் அதிகரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அதிகமாகும். உங்கள் நிதியை மீண்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப புதிய பாதையில் கொண்டு வர முடியும். வாகனத்தை மட்டும் அன்றைய நாள் கவனமாக ஓட்டுங்க. தை அமாவாசை நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் வெற்றி அடையும். அதில் தடைகள் எதுவும் இருக்காது. எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். மொத்தத்தில் உங்களுக்கு சக்ஸஸான தை அமாவாசை தான் இந்த அமாவாசை. கடைசியாக ஆறாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனமில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்க. மீன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். மீன ராசினர் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை இந்த நாளில் தெரிஞ்சுக்குங்க. தை அமாவாசையான நாளை நாள் திருமண சுப செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். திருமண சுப செய்திகளுக்கு ஏற்பாடு செய்திங்கன்னா அது தடையில்லாமல் நடக்கும். அதே போல் உங்களுக்கு தொழில் வியாபாரம் இரண்டிலுமே நாளை நாள் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் நிதி நெருக்கடிகள் எதுவும் உங்களை நெருங்காது. எல்லாமே நெருங்கினது நீங்கும். அந்த மாதிரியான சுபமான நாள் தான் நாளை நாள். வருமான நாளினால் அதிகமாக அதிகரிக்கும். அதனால் மகிழ்ச்சியும் சுகமும் நாளினால் உங்களுக்கு பெருகும். சமூகத்தில் கூட உங்களுக்குன்னு புகழ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரும். உங்களுடைய புகழ் ஒரு பகுதியாக நாளை நாள் மாறும். அந்த அளவுக்கு நாளை நாள் புகழ் கிடைக்கும். மக்கள் உங்களோடு நட்பு கொள்ள விரும்புவாங்க. அப்படி விரும்பக்கூடியவங்களோடு நட்பு கொண்டிங்கன்னா அது உங்களுடைய நட்பையே கௌரவப்படுத்தும். மொத்தத்தில் நாளை நாள் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தை அமாவாசையில் இப்போ நான் சொன்ன இந்த மாதிரி அதிர்ஷ்டகரமான பலன்கள் தான் கிடைக்க போகுது. ஆக மொத்தம் இந்த தை அமாவாசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 6 ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாளாக அமைய போகுது. இந்த 6 ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பலன்களை தெரிஞ்சிருப்பீங்களா? இந்த பலன்களுக்கேற்ப நாளை நாள் அதிர்ஷ்டத்தை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் பயன்படுத்திக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த 6 ராசியில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களும் தை அமாவாசையில் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சு அவங்களும் இந்த அதிர்ஷ்ட பலனுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ மட்டும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே பயனடையட்டும் இந்த 6 ராசிக்காரங்க. மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அப்படி போடப்படக்கூடிய அப்டேட்டான தகவல்களை எல்லாம் உடனுக்குடனே நம்ம சேனலில் தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கக்கூடிய வியூவர் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவும் மட்டும் இல்லாமல் ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ளலாம். மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.